அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஔவை தமிழில் 6ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து இயல் 2 இயற்கை அப்படிங்கிற தலைப்பு தான் பார்க்க போகிறோம். நேற்று இயல் 1 பார்த்துருந்தோம், மொழி அப்படிங்கிறது. அதை இன்னும் நீங்கள் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இயல் 2 இயற்கை அப்படிங்கிற தலைப்பு. இதில் மொத்தமாக 6 லெசன் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம், காணி நிலம், சிறகின் ஓசை, கிழவனும் கடலும், முதல் எழுத்தும் சார்பெழுத்தும், திருக்குறள் அப்படிங்கிற 6 லெசன் நமக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 73 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். வினாக்களை நான் 2 முறை வாசிப்பேன், அதற்குள்ளே நீங்கள் ஆன்சரை சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து என்ன, எப்போதும் போல் வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். பிடிக்கலை அப்படின்னாலும் ஃபீட்பேக் சொல்லுங்கள், நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை அதை திருத்திப்போம், ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் லெசன் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ போயம் கொடுத்துருக்கோம், பாட்டு. திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலர்தார் சென்னி குளிர் வெண்குடை போன்று இவ் அங்கன் உலகளித்தலான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன், அதாவது தேன் நிறைந்த அத்தி மலர் மாலை அணிந்த சோழ மன்னன், அவனுடைய வெண் கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. அதாவது அவனுக்கு கொடை வச்சுருப்பாங்கள்ல, வெண் கொற்ற கொடை அப்படிங்கிறது, அது குளிர்ச்சி நிறைந்தது. அதுபோல் இந்த வெண்ணிலா இருக்குல்ல, அது ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்குது. அதனால் இந்த நிலாவை நம்ம வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கதிரவனை வணங்கணும்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளம் திரிதலான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காவிரி ஆறு வாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யாருன்னா சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருது. அதனால் நம்ம கதிரவனையும் வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் மேல் நின்று தான் சுரத்தலான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? இதோட பொருள் என்ன? அச்சம் தரும் கடல் இருக்குல்ல, அதை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். யார்? நம்ம சோழ மன்னன். ஸோ அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்குது. அதனால் இந்த மழையை நம்ம வணங்கணும். ஒன்று நிலாவை, அடுத்தது சூரியனை, அடுத்தது மழையை நம்ம வணங்கணும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? இளங்கோவடிகள் இந்த பாட்டை எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே போயிடலாம். நிலவின் முதல் வினா, ஓகேவா? ஆன்சர் பண்ண ரெடி ஆகிடுங்க. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெண்மையையும் மழையின் பயனையும் போற்றும் ஒரு நூல் எது? நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றுற ஒரு நூல் எதுனா சிலப்பதிகாரம், ஓகேங்களா? சிலப்பதிகாரம் அதை போற்றுது. அடுத்தது பொறுத்துக உங்களுக்கு கொடுத்துருக்கோம், ஓகேவா? பொறுத்துக்க பாருங்கள். திங்கள் அப்படின்னா என்ன? திங்கள் அப்படின்னாலே நிலவு அப்படின்னு ஒரு பொருள், ஓகேங்களா? அதான் திங்கள் போற்றுதும் திங்கள் போற்றுதும்னு முதல் லைன் வருது. பொற்கோட்டு அப்படின்னா என்ன? பொற்கோட்டு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அதோட பொருள் வரும். கொங்கு அப்படின்னா என்ன? கொங்கு அப்படிங்கிறது மகரந்தத்தை குறிக்கும். கொங்கு அப்படின்னா மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேரு அப்படின்னா என்ன? இமயமலை. அதான் மேரு அப்படின்னா இமயமலை, மேருமலைனா இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி சரியானது, ஓகேவா? அடுத்ததும் சொல்பொருள் தான். ஆன்சர் பண்ண ரெடி ஆகிடுங்க. அலர், நாமநீர், திகிரி, அலி அப்படிங்கிறத நம்ம பொருத்தணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு அலர் அப்படின்னா என்ன? மலர்தல். நாம நீர் அப்படின்னா என்ன? அச்சம் தரும் கடல். அலர்னா மலர், ஒன்று இருக்குது, ஒன்று எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நாம நீர்னா அச்சம் தரும் கடல், அப்போ ஆப்ஷன் சி, ஓகேங்களா? திகிரி அப்படின்னா என்ன? ஆணை சக்கரம். அலி அப்படின்னா கருணை. அலி அப்படின்னா கருணை அப்படின்னு பொருள். அடுத்தது 4வது வினா. தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் டேஷ் மன்னன். தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிந்தவன் யாரு?
சோழ மன்னன் தான் அணிஞ்சிருந்தார். ஓகேங்களா, சோழர்கள் தான் தேன் நிறைந்த ஆத்தி மலர் மாலையை அணிவாங்க. 5வது வினா, காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் யார்? ஆன்சர் என்ன? சோழர்கள் தான். ஓகேங்களா, இளங்கோவடிகள் சோழர்களை தான் புகழ்ந்து பாடியிருக்காரு. அச்சந்தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் என இளங்கோவடிகள் எந்த அரச மரபை போற்றுகிறார்? அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்டு உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் என இளங்கோவடிகள் எந்த அரச மரபை போற்றுறாரு? சோழர்களை தான் அவர் போற்றி பாடுறாரு. சிலப்பதிகாரம் என்பது டேஷ் நூல். சிலப்பதிகாரம் என்பது டேஷ் நூல். ஆன்சர் என்ன? அது ஒரு காப்பிய நூல். ஓகேங்களா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் எந்த அரச மரபை சார்ந்தவர்? இளங்கோவடிகள் எந்த அரச மரபை சார்ந்தவர்? அவர் சேர மரபை சார்ந்தவர். அரச பதவியை துறந்தவர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இளங்கோவடிகளின் காலம் என்ன? இளங்கோவடிகளின் காலம் என்ன? கிபி 2ஆம் நூற்றாண்டு. கிபி 2ஆம் நூற்றாண்டு. சிலப்பதிகாரம் என்பது டேஷ் நூல். சிலப்பதிகாரம் என்பது கீழ்கண்டவற்றுள் எந்த நூல்? ஆன்சர் என்ன? அது ஒரு ஐம்பெரும் காப்பியங்களில் வர ஒரு நூல். ஐம்பெரும் காப்பிய நூல். தமிழின் முதல் காப்பிய நூல் எது? தமிழின் முதல் காப்பியம் எது? ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் என்ன? சிலப்பதிகாரம். கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? கூற்று 1 பாருங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது. கூற்று 2, திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கூற்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் தான். ஸோ சரி. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துற நூல் இதுதான். நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு படித்தோம். ஓகேவா? அடுத்தது, கழுத்தில் சூடுவது என்ன? இப்போ கழுத்தில் சூடுறது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். கழுத்தில் சூடுறது என்ன? கணையாழின்னா கையில் போடுறது, தண்டைன்னா காலில் போடுறது, மேகலைன்னா என்னன்னு தெரில எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தார் அப்படிங்கிறது தான் கழுத்தில் சூடுவது. தார் அது ஒரு மாலை. ஓகேங்களா? கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் என்ன? ஞாயிறு. அதை தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் நம்ம வாடுறோம். ஓகேங்களா? வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? ஆன்சர் என்ன? வெண்மை ப்ளஸ் குடை. வெண்மை ப்ளஸ் குடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? பொன் ப்ளஸ் கோட்டு. ஓகேங்களா? பொன் ப்ளஸ் கோட்டு. அடுத்தது, கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? கொங்கு பிளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? கொங்கலர் அப்படின்னு வரும். அவன் பிளஸ் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனடிபோல். அவனலிபோல் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது,
முதல் பாடம் முடிஞ்சிச்சு. இரண்டாவது பாடம் காணி நிலம் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, காணி நிலம் அப்படிங்கிற லெசனுக்குள்ளே வந்துட்டோம். இதை எழுதுனது யாருன்னா பாரதியார் அவர்கள் தான் இதை வந்து பாடியிருக்காரு. ஸோ சின்னதாக சிம்பிளாக இதை சொல்லணும் அப்படின்னா, காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும், அங்கு கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மொத்த அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம ஆளுங்க இப்போ ஐடியில் வேலை பார்க்குறவன், இந்த கவர்மெண்ட் வேலை பார்க்குறவன்லாம் ரிட்டையர் ஆகிட்டு கிராமத்தில் போய் செட்டில் ஆகிடணுப்பா அப்படின்னு சொல்லுவான்ல, அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. நல்லா ஒரு ஏக்கர் கொஞ்சம் நிலத்தை வாங்குகிறோம், இங்கே நல்லா காத்தோட்டமாக விவசாய நிலத்தில் ஒரு ஊட்டை கட்டுறோம், ஒரு கேணி இருக்கணும், ஒரு தென்னை மரம் இருக்கணும், ஒரு மாமரம் இருக்கணும், பக்கத்துலேயே வந்து குயிலெலாம் நமக்கு சத்தம் போட்டுக்கிட்டு நல்லா சுகமாக தூங்கணும் அப்படின்னு தான் இதை சொல்லியிருக்காரு இதில். ஓகேங்களா, அவ்வளோதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் காற்றோட ஜாலியாக தூங்கணும், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இப்போ கொஷினுக்குள்ளே போயிடலாம். இதை எழுதுனது யாருன்னா பாரதியார் அவர்கள் எழுதியிருக்காங்க. அடுத்த கொஷினுக்குள்ளே வந்துட்டோமா, பொறுத்துக்க. சொல் பொருள். ஓகேங்களா, சொல் பொருள். காணி அப்படின்னா என்ன? காணினா நில அளவை குறிக்கும் ஒரு சொல். ஒரு காணி 2 காணிலாம் நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, அப்போ நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள் அப்படின்னா என்னென்னா மாளிகையின் அடுக்குகளை அது குறிக்குது. மாடங்கள் அப்படின்னா மாளிகையின் அடுக்குகளை குறிக்குது. சித்தம் அப்படின்னா உள்ளம். சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்காம்பா அப்படின்னா மனசில் ஏதோ ப்ராப்ளம், உள்ளம். ஓகேங்களா, அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. ஓகேவா. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் என போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் என்ன? பாரதியார். பாரதியாரின் இயற்பெயர் என்ன? பாரதியாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சுப்பிரமணியன். பாரதியார் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? பாரதியார் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆன்சர் என்ன? இளமையிலே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர், எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர், தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரியாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கூற்றும் சரி, 2வது கூற்றும் சரி, 3வது கூற்றும் சரி. அப்போ அனைத்தும் சரியானது. கீழ்கண்டவற்றுள் எது பாரதியார் அவர்களின் நூல்? கீழ்கண்டவற்றுள் எது பாரதியார் அவர்களின் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? பாஞ்சாலி சபதமும் அவருடைய நூல் தான், கண்ணன் பாட்டும் அவருடைய நூல் தான், குயில் பாட்டும் அவருடைய நூல் தான். ஓகேங்களா, இப்போ அனைத்தும் அவருடைய நூல்கள். கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? கிணறு என்பதை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் என்ன? கேணி அப்படின்னு நம்ம வில்லேஜில் சொல்லுவோம். கேணி, கேணிக்கு தண்ணி மழை போகிறோன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா, அதான் கேணி. சித்தம் என்பதன் பொருள் என்ன? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். உள்ளம் அப்படிங்கிறது தான் சித்தம் அப்படிங்கிறதோட பொருள். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகளை குறிக்குது. மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையின் அடுக்குகளை குறிக்குது. மாளிகையின் அடுக்குகளை குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது, நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நன்மை பிளஸ் மாடங்கள், நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பாருங்க, நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? நிலத்தினிடையே அப்படிங்கிற சொல்லை நீங்கள் பிரித்து எழுதுனீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா நிலத்தின் ப்ளஸ் இடையே அப்படின்னு நமக்கு கிடைக்கும். முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முத்து ப்ளஸ் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? முத்துச்சுடர். ஓகேங்களா, முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? நிலா பிளஸ் ஒளி என்பதனை சேர்த்து அடிச்சோன்னா நிலா ஒளி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நிலா ஒளி. அடுத்தது பொறுத்துக. ஓகேவா,
சும்மா அந்த வரிகளை கொடுத்துருக்கோம். முத்துச்சுடர் போல, முத்துச்சுடர் போல நிலா ஒளி இருக்கணும், தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும், சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வேணும் அப்படின்னு அந்த நிலத்தை பற்றி பாடியிருக்காரு. ஓகேங்களா, நிலத்தில் வீடு கட்டி நல்லா வாழணும்னு பாரதியார் அவர்கள் பாடியிருக்காங்க. அடுத்த பாடத்துக்கு வந்துட்டோம். 3வது பாடம் இது சிறகின் ஓசை. ஓகேவா, ஸோ ரொம்ப இதுலேயும் கொஷின் கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின், கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, பறவைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்று 2, நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இவற்றிற்காகவே பறவைகள் இடம்பெயர்கின்றன. ஓகேங்களா. கூற்று 3, நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் இடம்பெயர்கின்றன. பொதுவாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பறவைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேரும். இதை நம்ம வலசை போதல்னு சொல்லுவோம். பெரும்பாலும் நீர்வாழ் பறவைகள் தான் வலசை போகுது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை அடுத்த இனப்பெருக்கத்திற்காக தான் அது போகுதுன்னு சொல்கிறாங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலத்தை வச்சு தான் அது இடம்பெயருதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று வடக்குலேருந்து தெற்க போகும், மேற்குலேருந்து கிழக்க போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் எந்த கூற்று சரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கூற்று சரி. ஓகேங்களா, 2வது கூற்று சரி, 3வது கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அனைத்தும் சரியானது தான். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? ஆன்சர் என்ன? கப்பல் பறவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, கப்பல் பறவை. அதே கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவோம், கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவோம். அப்போ அனைத்துமே 3 அது ஒரே பேர் தான். ஓகேங்களா, கப்பல் பறவை, கப்பல் கூழைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிற 3 பேரும் ஒன்று தான். கப்பல் கூழைக்கடா என்னும் பறவை தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கும்? சிறகடிக்காமல் கடலையும் தாண்டுதுன்னா அது தரையிறங்காமல் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் அதெல்லாம் பறக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அது பறக்கும். 400 கிலோமீட்டர் வரைக்கும் அது பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது 4வது வினா. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் மூலம் பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார்? 1500 ஆண்டுகளுக்கு முன்பே நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடல் மூலம் பறவைகள் வலசை போதலை பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர் நம்ம கும்பகோணம் பக்கம். ஓகேங்களா. அடுத்த வினா. தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்னும் அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுபவர் யார்? இந்த அடிகள் மூலமாக பறவைகள் வலசை வந்ததை சொன்னவர் யாரு? தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் அப்படிங்கிறது. ஆன்சர் என்ன? சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? ஆன்சர் என்ன? சிட்டுக்குருவி. அடுத்த வினா. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? கூற்று 1, ஆண் குருவியின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும், உடல் பகுதி அடர்பழுப்பாக இருக்கும். கூற்று 2, பெண் குருவியின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்ததுங்கிறாங்க. இதில் முதல் கூற்று சரியாக கொடுத்துட்டோம், 2வது கூற்றும் சரியாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா. நான் மேக்ஸிமம் எல்லா கூற்றும் சரியாக தான் கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் கூடுதலாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா. திருப்பி இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் கால அளவு என்ன? சிட்டுக்குருவியின் அடைகாக்கும் கால அளவு என்ன? ஆன்சர் என்ன? 14 நாள். 15வது நாள் குஞ்சு பொரிச்சிடும். ஓகேங்களா. ஒரு எத்தனை முட்டை விடும் அப்படிங்கிறாங்கன்னா ஒரு 6 முட்டை வரைக்கும் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 6 முட்டை வரைக்கும் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 முதல் 6 முட்டை வரைக்கும் இது விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடு கட்டி வாழுகிற ஒரு பறவை.
சிட்டுக்குருவியின் வாழ்நாள் எவ்வளவு? சிட்டுக்குருவியோட வாழ்நாள் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10லேருந்து 13 ஆண்டுகள் இதனுடைய வாழ்நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10லேருந்து 13 ஆண்டுகள். ஸோ சிட்டுக்குருவிகள் அப்படிங்கிறது இமயமலையில் கூட வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட வாழும், துருவ பகுதிகளை தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் என்ன? டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான். ஓகேங்களா? டாக்டர் சலீம் அலி. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? டாக்டர் சலீம் அலி அவர்கள். ஓகேங்களா? டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான். அவர் தான் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. தி ஃபால் ஆஃப் ஸ்பாரோ அப்படிங்கிறது அதோடைய ஆங்கில நேம். ஓகேங்களா? இன்றைய பறவை ஆய்வாளர்களுக்கான ஒரு முன்னோடி, மூத்த விஞ்ஞானி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளோ ஆர்வம் கொண்டவர். காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் யார்? காக்கை குருவி எங்கள் சாதி என்று பாடியவர் பாரதியார். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எது? உலகத்திலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்கிற ஒரு பறவை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக் ஆலா. ஆர்டிக் ஆலா. ஓகேங்களா? 22,000 கிலோமீட்டர் வந்து பயணம் செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. 22,000 கிலோமீட்டர்கள். பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பெயர்? பறவை பற்றிய படிப்புக்கு என்ன பேர்? ஆன்சர் என்ன? ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்னித்தாலஜி. பறவை பற்றிய படிப்புக்கு ஆர்னித்தாலஜி என்று பெயர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது அனுசரிக்கப்படுதுன்னா மார்ச் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. மார்ச் 20ஆம் தேதி. அடுத்த வினா, தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட்பம் வெப்பம். ஓகேங்களா? தட்பம் வெப்பம் அப்படின்னு பிரிக்கலாம். தட்டம் கிடையாது, தட்பம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது ஸ்பெல் மிஸ்டேக்காக இருக்குது. தட்பம் வெப்பம் அப்படின்னு பிரிக்கலாம். வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வேதி உரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுதிங்கன்னா வேதி ப்ளஸ் உரங்கள். வேதி ப்ளஸ் உரங்கள்னு வரும். தரை ப்ளஸ் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன? தரை ப்ளஸ் இறங்கும்னா தரை இறங்கும். தரை இறங்கும் அப்படிங்கிற வார்த்தை தான். வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? வழி ப்ளஸ் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத ஒரு பகுதி அப்படின்னா அது துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? வலசை போதலின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னா தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். அப்போ அனைத்துமே அதனில் ஏற்படுற ஒரு மாற்றங்கள் தான். மனிதன் இல்லாத உலகத்தில் பறவைகள் வாழ முடியும். பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என கூறியவர் யார்? மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழ முடியாது அப்படின்னு சொன்னவர் யார்னா டாக்டர் சலீம் அலி அவர்கள். டாக்டர் சலீம் அலி அவர்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது 4வது பாடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கிழவனும் கடலும். இது வந்து முக்கியமான பாடம் கிடையாது, ஒரு ஸ்டோரி தான். 2 கொஷின் தான் அதில் வந்து எடுத்துருக்கோம் நாங்கள். ஓகேவா? ஸோ எல்லாம் மெத்தது நீங்கள் புக்கை பார்த்தாலே தெரியும், அது பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. முதல் வினா இதில் கிழவனும் கடலும் என்ற ஆங்கில புதினம் எந்த ஆண்டில் நோபல் பரிசு பெற்றது? தி ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற இந்த ஆங்கில புதினம் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு என்ன அப்படின்னா 1954. கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான். எர்னஸ்ட் ஹெமிங்வே அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஆசிரியர்.
அடுத்தது 5வது பாடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் அப்படிங்கிற லெசன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோவில் நம்ம ஸ்பீடாக போகிறோமா இல்லை ஸ்லோவாக போகிறோமா, எப்படி பண்ணணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ண தான் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணிப்போம். ஓகேவா? முதல் வினா, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, 2 சார்பெழுத்து. ஓகேங்களா? எழுத்துக்கள் 2 வகைப்படும். 1 முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். கூற்று 1, உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்து. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இது இருக்குது அப்படிங்கிறாங்க. கூற்று 2, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் எல்லாமே சார்பெழுத்து அப்படிங்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரினா, 2வது கூற்று சரி, முதல் கூற்றும் சரி. அப்போ 2 கூற்றும் சரி. ஓகேவா? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் என்ன? 10 வகைப்படும். 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு 10 டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னது கொஷினும் நீனே கேட்குற, ஆன்சரையும் அதிலே கொடுத்துருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஃப்யூச்சரில் இந்த வீடியோக்கள் அனைத்துமே புத்தகமாக நம்ம கொடுப்போம். அப்போ ஜஸ்ட் கொஷின் மட்டும் இருந்தால் பத்தாது அப்படிங்கிறதால தான் நம்ம வந்து ஃபுல்ஃபில்லாக கொடுக்குறோம். ஓகேங்களா? அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? உயிர்மையை பற்றி நம்ம கேட்குறோம். ஓகேங்களா? முதல் கூற்று பாருங்கள். மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்குங்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையுள் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியாக சொல்லியிருக்காங்க? 1, 2, 3, 4 கூற்றில் 4மே சரியாக தான் சொல்லியிருக்காங்க. அப்போ மேற்கண்ட அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. ஆயுத எழுத்தை பற்றி நான் கேட்குறாங்க. 3 புள்ளிகளை உடையது, தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு நமக்கு தெரியும். முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படிங்கிற பேர்லாம் இருக்குது. ஆயுத எழுத்தோட பேரை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க தனியாக அப்படின்னா, முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இதற்கு இருக்குது. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இது தனித்து இயங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யை சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன? அனைத்தும் சரிதான், எல்லாமே சரிதான். ஆயுத எழுத்துக்கு நுட்பமான ஒலிப்பு முறை இருக்குது. ஓகேங்களா? தனித்து இயங்கிறதுக்கு வலிமை கிடையாது, நுட்பமான ஒலிப்பு முறை மட்டும் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததுக்கு போயிடுவோமா? அடுத்தது பொறுத்துக. அந்த நம்மளுடைய இதுக்கு வந்துட்டோம். என்ன? டிரான்ஸ்லேஷன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லுங்கிற மாதிரி. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். கண்டம் அப்படின்னா என்ன? கண்டம் அப்படின்னா கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை கான்டினென்ட் இருக்குன்னா 7 கான்டினென்ட் நம்மகிட்ட இருக்குது. ஓகேங்களா? தட்பவெப்பநிலை அப்படின்னா என்ன? கிளைமேட். தட்பவெப்பநிலைனா கிளைமேட். வானிலை அப்படின்னா வெதர். வலசை அப்படின்னா மைக்ரேஷன். ஓகேங்களா? வலசை அப்படின்னா மைக்ரேஷன். அப்போ ஆப்ஷன் பி சரியானது. புகலிடம் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்ன? புகலிடம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்ன அப்படின்னா சேங்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. சேங்சுரி. ஓகேங்களா? புவி ஈர்ப்பு புலம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் என்ன? புவி ஈர்ப்பு புலம் என்ற தமிழ் சொல்லுக்கு நேரான ஆங்கில சொல் கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட இந்த லெசனும் முடியுது. அடுத்த லெசன் திருக்குறள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ இதெல்லாம் நான் ஒரு போர்ஷனாகவே போட்டுருவேன். ஏன் வேஸ்ட்டாக 10 வீடியோ போட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரே வீடியோவில் தான் கொடுக்குறேன். லென்த்தாக இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஃப்ரீ டைம்லேயே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ திருக்குறள் ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். ஒரு குறளையும் ஒரு டைம் மட்டும் நான் வாசிட்டு போகிறேன். ஓகேவா? கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அது ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதுபோல் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வான் சிறப்பு அப்படிங்கிறதுல வந்து விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் பசியில் துன்புறுத்தும், பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னா, உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் அப்படிங்கிறாங்க. பெய்யாமலையும் நீ கெடுப்ப, உரிய காலத்தில் பெஞ்சும் காப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? நீத்தார் பெருமை அப்படின்னா, செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்போர் சிறியோர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறளில். அடுத்த குறள். தம் மின்தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது அப்படிங்கிறாங்க. அதாவது தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி, அம்மா அப்பாவுக்கு. ஈன்ற பொழுதின் பெய்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ணீருக்கோ அல்லது அந்த ஆனந்தத்துக்கோ எல்லையே இருக்காது, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான், அதான் அது கூட பொருள். அன்புடைமை. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. இதோட பொருள் என்ன? அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார், அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறருக்கே என்பார். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து நல்லவங்களாக இருப்போம். ஓகேங்களா? அடுத்த குறள். அன்பின் வழியது உயிர்நிலை அகுது எல்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு அப்படிங்கிறாங்க. அதாவது அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடலாக கருதப்படும், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் கணக்கு. இனியவை கூறல். பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. அதாவது பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணிகலன்கள் ஆகும், மற்றவை அணிகலன்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த குறள். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று. அதாவது இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கிறப்ப காய திங்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இதோட அந்த 10 குறளும் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம கொஷினுக்குள்ளே வந்துடுவோம். ஓகே, இதை திருவள்ளுவர் தான் எழுதியிருக்கா. அப்படி பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த என்ன அணிகலன். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது காயை உண்பது போல ஆகும். இனிய சொல் இருக்கும்போது இன்னா சொல் பேசுவது காயை உண்பதற்கு சமம். ஒரு செயலை முடியாது என்பவர் எவ்வாறு அழைக்கப்படுறாருன்னா சிறியோர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஒரு செயலை முடியல அப்படின்னா நீ சிறியோர் ஆயிடுற. கீழ்கண்டவற்றுள் எது சரியானது? திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து நமக்கு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்களும் இவருக்கு உண்டுங்கிறாங்க. திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளோட உடையதுங்கிறாங்க. அப்போ இதில் எந்த கூற்று சரி அப்படின்னா 3 கூற்றுமே சரிதான், அனைத்தும் சரியானது தான். திருக்குறள் எவ்வகை நூல்? திருக்குறள் எவ்வகை நூல்? ஆன்சர் என்ன? 11 கீழ்கணக்கு நூல். 11 கீழ்கணக்கு நூல். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? திருக்குறள் 133 அதிகாரங்களில் 1330 குறள்பாக்களை கொண்டுள்ளது. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குது.
திருக்குறளுக்கு உலக பொதுமறை, வாயுரை, வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் இருக்குது. அப்போ இதில் தவறானதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் சரியாக தான் கொடுத்துருக்கேன். அப்போ அனைத்தும் சரி, ஓகேங்களா? அனைத்தும் சரி, அதாவது அந்த கொஷினுக்கு ஆன்சர் கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருக்குது, தவறான குச்சை இல்லை, ஓகேங்களா? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது? என்ன மகிழ்ச்சி தரும் மக்களுக்கு சொல்லுங்கள். அறிவுடைய மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க. அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி என்ன? இன்சொல் தான். ஒருவருக்கு சிறந்த அணி அப்படின்னா அதை வந்து இன்சொல் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதோட இரண்டாவது இயல் வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து மூணாவது இயல் எந்திர உலகம். இதை பாருங்கள், கொஷின் நம்ம வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இது போல் டெய்லி கொஷின்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான். இவ்வளோ தூரம் இப்போ நான் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போய் வீடியோ சூப்பராக இருக்குது, இல்லை நல்லா இல்லை, இதை பண்ணுங்கள், இதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக்கு எல்லாருமே பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் போகிறதுல காசாக கேட்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஓகே இவ்வளோ பேருக்கு வீடியோ பிடிக்குது, நம்ம இதுக்காக இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணணும் அப்படின்னு நாங்கள் தினமும் ரெடி பண்ணுவோம், ஓகேங்களா? இடையில கட் ஆகாமல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இயலாக வீடியோ கொடுக்கறது பெருசு இல்லை. ஏன்னா நான் தமிழுக்கு கிட்டத்தட்ட 3 செட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் கொஷின்ஸ் வச்சுருக்கேன், 6th-லேருந்து 12th வரைக்கும். அதையே நான் போட்டு போயிடுவேன். ஆனால் லைன் பை லைனாக கொடுக்கணும், ஒரு லைனை கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட்டு, இது 3மே நீங்கள் வரிசையாக பண்ணிவிட்டால் போதும். நாளைக்கு 3வது இயலை நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேவா? நன்றி, வணக்கம்.